ஆனால் ட்ரைபார்டைட் அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று எழுத்தாச்சு. எதுக்குன்னா இந்த வாரியத்தை ரெண்டாக பிரித்தாங்கல்ல, பிரித்ததை முழுமையடை செய்கிறதுக்காக இந்த பணியாளர்கள்லாம் தனித்தனியாக பிரித்து போடுறதுக்கு ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டாங்க. அது அரசு, மின்சார வாரியம், இந்த தொழிற்சங்கங்கள் முத்தரப்பு ஒப்பந்தம். 14 வருஷம் கழித்து தான் இந்த ஒப்பந்தம் போடுறாங்க. ஒரே ஒரு வேலை தான் சரியாக பார்க்குறாங்க. இன்றைக்கி வீட்டை விட்டு ஆஃபீஸுக்கு வந்தாங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு வசூலாகும், அந்த வசூலுக்கு என்ன வழி பண்ணுறது, அதை மட்டும்தான் அவருடைய முக்கிய பிரதான வேலையாக எடுத்து மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் செய்துட்ருக்குறாங்க. அது கீழே இருக்கக்கூடிய எல்லா பணியாளர்களுக்கும் தெரியும். மேலே இருக்கிறவங்க எல்லாம் அயோக்கிய பெருக பெரிய கொள்ளைக்காரன், ஆயிரக்கணக்கில் கொள்ளை அடிச்சிட்ருக்குறான், தெரியாதா? அங்கே எல்லாம் ஒன்றா தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க கூட என்ன மரியாதை மதிப்பு இருக்கும்?